ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் வாங்கலாம் இருக்கலாம் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். ஸோ என்னடா இவன் வந்து பழைய வண்டி தானே கொண்டு வருவான், விண்டேஜ் வண்டி தானே கொண்டு வருவான், ஓல்டு தானே இவன் சேனலில் வந்து நிறைய கொண்டு வருவாங்க. ஸோ ஸ்பெஷலாச்சு இது என்ன புது வண்டியாக இருக்குது, கிளாசிக் 350யாக இருக்குது. ஸோ புது வண்டிலாம் கொண்டு வர மாட்டார். நான் ஆமாங்க, பழைய வண்டி தான் கொண்டு வருவேன். புது வண்டி நிறைய பேருக்கு வாங்கி தந்துட்டு இருக்கேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு எனக்கு புது வண்டி அரேஞ்ச் பண்ண தர முடியுமான்னு கேட்டு இந்த டியோ, ஸ்ப்ளெண்டரு, அப்புறம் பல்சர் 220, அப்புறம் ராயல் என்ஃபீல்டில் நிறைய வாங்கி கொடுத்துருக்கேன். ஆனால் அதெல்லாம் வீடியோவாக மேக் பண்ணதில்லை, டப்புன்னு போவோம் பார்ப்போம் வாங்கி கொடுத்துருவேன். ஸோ அதனால் சரி ஒரு வீடியோவாக போடலாமேன்னு சொல்லிட்டு தான். அதுவும் எல்லா வண்டியெல்லாம் சும்மா விற்கிற வண்டிலாம் எடுத்து கொடுத்துட மாட்டேன் ஏனோ தானோன்னு. ரொம்ப சர்க்கிளில் நம்ம மெக்கானிக் சைடில் அஷூரன்ஸாக கொடுக்குற புது வண்டி தான். ஏன்னா பழைய வண்டியை விட புது வண்டியில் பார்த்திங்கன்னா ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி வாங்கணும் பார்த்திங்களா. ஏன்னா கிலோமீட்டர்ஸ்லேருந்து இன்ஜின்லேருந்து எல்லாமே. ஓல்டு வண்டி கூட நம்ம கொஞ்சம் பார்த்திங்கன்னா இதுதான் இருக்குதுன்னு கூட நம்ம வாங்கலாம், ஏன்னா அது ரேரு. பட் இதெல்லாம் கிடைக்கிற வண்டி, அதனால் ரொம்ப பர்ஃபெக்டாக கொடுக்கணும் தான் வீடியோவாக எடுத்துகிட்டு வர மாட்டேன். பட் இப்போ நான் எடுத்துகிட்டு வந்திருக்க காரணம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் தெரிஞ்சவர். ஸோ என் கண்ணுக்கு நேராக ஓடின வண்டி. ஸோ வண்டி சூப்பராக இருக்கா, அவுட்லுக் பாருங்கள், டீசெண்டாக இருக்கும். ஸோ ரொம்ப வள கொலன்னு சொல்லிட்டு ரொம்ப இழுக்கிற மாதிரி விண்டேஜ் வண்டியை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கலாம். பட் இந்த வண்டி பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அதனால் ரொம்ப பெருசாக நான் சொல்ல விரும்பல, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் இருக்க தமிழர்கள், வெளி ஊரில் இருக்க தமிழர்கள், சென்னை எல்லா ஊரில் இருக்க தமிழர்கள் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு வீடியோ மட்டும் பார்த்து எனக்கு பேமெண்ட்ஸ் பண்ணி அட்வான்ஸ் பண்ணி 4-5 மாதங்கள் வெயிட் பண்ணி, அதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணி, கிட்டத்தட்ட ஒருத்தர்லாம் 8 மாதமாக வெயிட் பண்ணுறாரு ஒரு ஜப்பான் RX100க்கு. ஸோ வெயிட் பண்ணி பொறுமையாக இருந்து எனக்காக வெயிட் பண்ணி வண்டி வாங்குகிற அனைவருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஏன்னா அந்த கேஷ் மேட்டரில் பார்த்திங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ட்ரஸ்ட் வராது. பட் என்னை ட்ரஸ்ட் பண்ணி நீங்கள் பண்ணுறீங்க, அதை நான் காப்பாற்றிட்டுருக்கேன். அது எப்பயுமே நான் காப்பாற்றுவேன். முக்கியமாக நம்ம வண்டியில் எல்லா வண்டியிலையுமே சேஸ் நம்பர், இன்ஜின் நம்பர் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக ஒரிஜினாலிட்டியாக எடுத்துகிட்டு வரணும் தான் நான் ஆசைப்பட்டு கொண்டு வரேன். எந்த ஒரு இல்லீகலான வண்டியும் கொண்டு வரக்கூடாதுன்னு. ஏன்னா நிறைய பேர் அதர் ஸ்டேட் வண்டியெல்லாம் இங்கே கொண்டு வந்து இங்கே ஒரு RC புக் லோக்கலில் விற்கிறது பார்த்திங்கன்னா அந்த RX100க்கு புல்லட்டுக்கெலாம் வாங்கி பஞ்ச் பண்ணி பண்ணுறாங்க. அப்படி பண்ணவே கூடாதுன்னு நான் அதை ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்தி தான் பக்காவாக பண்ணணும். கொஞ்சம் காசு அதிகமாக இருந்தாலும் டாக்குமெண்டேஷனில் எந்த ஒரு பிரச்சனையும் லீகலாக வந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் சேனலில் வெளிப்படையாக எடுத்துகிட்டு வந்து புக்கு சம்மந்தப்பட்டதெல்லாம் பேசுகிறேன். ஸோ எப்படி இருக்குது, கிளாசிக் 350 மாடலுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா 2017 8ஆம் மாதம் வாங்கின வண்டி, 26,854 ஓடி இருக்குது. ஸோ 26,800 900 கிலோமீட்டர் வச்சுக்கோங்களேன், 28,900 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. ஸோ வண்டி சிங்கிள் ஓனருங்க, அவரே ஓட்டின வண்டி தான். வண்டி பர்ஃபெக்ட்லி மெயின்டைன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. சர்வீஸ் பண்ணி தான் என்கிட்ட கொடுத்துருக்காரு. ஏன்னா நான் சொல்லிட்டேன், நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா நான் வீடியோ போடுறேன், பட் சர்வீஸ் பண்ணி தான் நீங்கள் என்கிட்ட கொடுங்க, சர்வீஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காரு. ஷெல்ஃப்லாம் பாருங்களேன், இந்த குறைலாம் போயெல்லாம் அடிக்காது, அவ்வளோதான். ஸோ ஷெல்ஃப் பார்த்திங்களா, ஸோ ஷெல்ஃபு, அப்புறம் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா பேக்கு, அப்புறம் இந்த பக்கமும் எரியுது. ஃப்ரண்ட்டில் லைட்டு பார்த்திங்கன்னா ஹெட்லைட் எரிஞ்சிட்டே தான் இருக்கும். BS4ஓட லாஸ்ட் மாடலுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த கார்பரேட்டர் இல்லாத மாடல் வந்தது. இதுக்கு வந்து கார்பரேட்டர் இருக்கும், ஆன் ஆஃப். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்பரேட்டர் இருக்குது. ஸோ அப்புறம் டெயில் லைட் எல்லாமே ஒர்க்கிங்க. லைட் மட்டும் எரிஞ்சிட்டே இருக்கும், ஏன்னா இது லாஸ்ட் மாடல் ஆஃப் BS4 பார்த்திங்கன்னா, அதனால் லைட் மட்டும் எரிஞ்சிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் ஸ்விட்சஸ் கூட வச்சுக்கலாம் ஆன் ஆஃப்க்கு. பட் இவர் ஒரிஜினாலிட்டியாக சைலன்சர் கூட மாற்றாமல், அந்த பீட்லாம் போடாமல் ஒரிஜினாலிட்டியாக மெயின்டைன் பண்ணார். இன்ஜின் கேரண்டியாக சூப்பராக இருக்குது. எங்கள் மெக்கானிக் சைட்லேருந்து சொல்லிட்டாங்க, நானும் சொல்கிறேங்க புல்லட் பற்றி தெரிஞ்சதுனால. இன்ஜின் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது, நம்பி எடுத்துகிட்டு போகலாம். எந்த ஊரில் இருக்கவங்க பார்த்துட்டு நீங்கள் நேரில் வந்து எடுத்துகிட்டு போனாலும் சரி, இல்லை நீங்கள் அனுப்பி விடணும்னு சொன்னாலும் நீங்கள் பேமெண்ட் போட்டோன்னே நான் உங்களுக்கு பக்காவான பார்சல் போட்டு அனுப்பிச்சி விட்ருவேன் டாக்குமெண்டேஷனோட. ரெடி கேஷில் வாங்கின வண்டி தான், டியூவில் கிடையாது. ஸோ ஹைப்பர்த்திகேஷன்லாம் கிடையாது. ப்ராப்பரான TO ஃபார்ம் செட் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிடலாம். நேம் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஃபார்ம் 2930. வண்டி பார்த்திங்கன்னா எந்த ஒரு பெனால்ட்டியும் கிடையாது. ஸோ நான் செக் பண்ணிவிட்டேன், எந்த ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ஸும் இல்லை. ப்ளஸ் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பெனால்ட்டிஸ், அந்த ஃபீஸு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. பர்ஃபெக்டாக இருக்குது ரெக்கார்ட்ஸ்லேயும். அண்ட் வண்டி கண்டிஷனும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வண்டியை சுற்றி காமிச்சிருப்பேன், ஸ்டார்டிங்கில் ட்ரைவ் பண்ணி காமிச்சிட்ருப்பேன். வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அவர் கோட் பண்ணுறது 1,25,000 ரூபாய், 1,25,000 கோட் பண்ணியிருப்பார். இதில் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் கையோடு போட்டு தந்துடுறேன்னு சொல்லிட்டார் அவர் சைட்லேருந்து. நம்ம சேனலில் கொடுக்குற எல்லா வண்டிக்கும் FC இன்சூரன்ஸ்லாம் கொடுத்துருவோம் ஓல்டுக்கு. இந்த வண்டிக்கு லேட்டஸ்ட் தானே FC இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் 100% ரினியூவல் பண்ணி கொடுத்துடலாம் வாங்க போகிறவங்களுக்கு. ஆன் த டேட்லேருந்து போட்டால் உங்களுக்கு நெக்ஸ்ட் 1 இயர் வரைக்கும் வந்துடும் பார்த்திங்கன்னா. ஃபுல் இன்சூரன்ஸே போட்டு தந்துடலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு
ரெண்டாவது விஷயம் பேக் டயர் பார்த்தீங்கன்னா ஒரு 50% 40% தான் இருக்கும். ஏன்னா அப்போ வாங்கினது வந்து இப்போ வரைக்கும் அந்த டயரே தான் ஓடிட்டுருக்கு. ஸோ சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ பிராண்ட் நியூ எம்ஆர்எஃப் டயர் வந்து பிராண்ட் நியூ போட்டுறேன். ஃப்ரண்ட்டு நல்லா இருக்குங்க. ஃப்ரண்ட்டு இப்போதைக்கு மாற்றவேனா, பேக் மாற்றி தந்துடலாம். 2 மிரர்ஸ் நான் கொடுக்குறேன். எப்படின்னா அவர் வந்து எங்கே வச்சுன்னு தெரிலன்னாரு. நான் ப்ராப்பராக 2 மிரர் போட்டு கொடுக்குறேன். அண்ட் பம்பர் மிஸ் ஆகுதா, பம்பர் கூட என்கிட்ட எதனா இருக்கும். ஸோ எதனா வண்டியில் கழட்டியிருப்போம் பார்த்தீங்களா, அதில் 1-2 பம்பர் இருக்கும். அந்த பம்பர் வேணால் கொஞ்சம் ரஸ்டடாக இருந்தாலும் கோச்சிக்காதீங்க. ஏன்னா இருக்கிறத நான் போட்டு கொடுத்துறேன். அது என் சைட்லேருந்து நான் பண்ணித்தரேன். ஸோ 1,25,000 இந்த வண்டி கோட் பண்ணியிருக்கு. ஸோ சூப்பராக இருக்குது வண்டி. இன்ஜின்லேருந்து எல்லாமே கேரண்டீட். ஐ மீன் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷெல்ஃபு எல்லாமே வந்து நீங்கள் நம்பி எடுக்கலாம். வண்டி நல்லா இருக்குது. ஸோ இந்த வண்டி வேணும்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நம்பர் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த வின்டேஜ் வண்டியிலையோ இல்லை புது வண்டியிலையோ நான் உங்களை பார்க்குறேன். எல்லா வண்டிக்கும் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.